அடுத்த கேள்வியை பார்த்தோம்னா 6வது கேள்வி. மாறா வேகத்துடன் இயங்கும் பொருள் ஒன்றின் வேகம் தவிர்ந்த எக்காரணி சம நேரத்தில் சமனாக அமையும். இப்போ நாங்கள் இது கேள்வி பார்க்குறதுக்கு முதல் மாறா வேகத்தில் இயங்குகிற பொருள் ஒன்றுண்ட வேகம் தவிர்ந்த எக்காரணி சம நேரத்தில் சமனாக அமையும். சரிதானே? இப்போ அதுக்கு நாங்கள் பொதுவாக பார்க்கணும். வேகத்துக்கு என்ன சமன்பாடு? வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். அப்போ இங்கே வேகத்தோட இங்கே என்ன மாறுது? இடப்பெயர்ச்சி மட்டும்தான் மாறப்போகுது. சரிதானே? அப்போ இதில் வேகம் தவிர்ந்த எக்காரணி சம நேரத்தில் சமனாக இருக்குமென்று இருக்கிறது. அப்போ இதில் என்ன வரப்போகுது? இடப்பெயர்ச்சி மட்டும்தான் வரும். சரிதானே? நேர்வியில் சமனாக இருக்கு. ஓகே தானே? அடுத்த கேள்வி. ஆகன் அணுவன் 18 திணிவன் 40. அதே மாதிரி கல்சியத்துக்கு அணுவன் 20 திணிவன் 40 ஆகிய இரு அணுக்களிலும் சமனாக அமைவது. சமனாக அமைவதென்றால் இது அணுவன், இது திணிவன். இங்கே புரோத்ரன் இருக்கும், திணிவனில் புரோத்ரன் ப்ளஸ் நியூத்ரன். அப்போ முதலாவது சொல்லி கிடக்கு சமனாக அமைவது புரோத்ரனா. புரோத்ரன் சமனாக இருக்கா? இல்லை. இலத்திரன் சமனாக வராது, ரெண்டுக்கும் வித்தியாசம். அதே மாதிரி அணுவண்ணை பார்த்தோம்னா இங்கே 20 இங்கே 18, அதனால் வராது. அடுத்த சொல்லியிருக்கு திணிவன். திணிவன் இங்கே 40 இங்கே 40. அப்போ இதுக்கு சரியான விட திணிவன்.